கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஜெயிக்கிறதுக்காக விளையாடுங்கன்னு சொல்கிறோம், மற்றவங்க தூக்கத்துக்காக ஆமாம் ஓவர் ஆகிடும். ஆனால் பிக் ரிசர்ச் பார்த்து தெரிஞ்சுப்போமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துருச்சு, விஜய் சேதுபதி வரப்போறாரு. இந்த வீக்ல விஜய் சேதுபதி எந்தெந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த விஷயத்தையும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அன்பு கேங்கை காலி பண்ணோன்னு புதுசாக ஒரு கேங்கு உருவாயிருக்காங்க. அது யாரு? சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா. இதை தாண்டி அவங்கள வந்து பார்வதியை சேர்த்துக்கிட்டாங்க, கமருதீனை சேர்த்துக்கிட்டாங்க, திவாகரை சேர்த்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆனாங்க. அதை பற்றி இவர் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நேற்று நைட்டு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கனி திரு இருக்காங்கல்ல, ஒரு காமெடியான கம்பேரிசன் பண்ணாங்க. அதை பற்றி தெளிவாக நான் சொல்கிறேன். அது என்னன்னா வந்து கனி திருவும் திவாகரும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ளே வந்தாங்க. எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்குங்க. ஏன்னா கனியை விட ஒஸ்டாலாம் வந்து கெமி, அதுக்கப்புறம் ரம்யா ஜோலாம் கனியை விட ஒஸ்டா தான் பண்ணாங்க. கனியாவது ராஜமாதாவா கொஞ்சமாவது தெரிஞ்சாங்க. பட் கெமி, ரம்யா ஜோலாம் பெருசாகவே தெரியல. அவங்க தான் நியாயப்படி பார்த்தா ஜெயிலுக்கு வந்திருக்கணும். அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது, இவங்க ஜெயிலுக்கு வந்ததில்லை. ஆனால் ஜெயிலில் வச்சு இவங்க சில விஷயங்கள் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருந்தது. யார் யார்கிட்டலாம் பேசுகிறாங்கன்னா, இவங்க பேசுகிற இடத்துல வந்து சுபிக்ஷா இருக்காங்க, அதுக்கப்புறம் ரம்யா ஜோ இருக்காங்க, கெமி இருக்காங்களா என்னன்னு தெரியல, கானா வினோத் இருக்காரு. இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லைங்க. என்ன பேசுறாங்கன்றத சொல்றேன். ஆக்சுவலா நேற்று கேப்டன்சிக்காக ஒரு டாஸ்க் நடந்தது, நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 4 பேர் வந்து அந்த கம்பியில தொங்கிட்டு இருக்காங்க, மற்றவங்க ஒவ்வொரு கம்பியா எடுத்தாங்க. அப்படி எடுக்கும் போது சுபிக்ஷாவை முதல்ல காலி பண்ணி விட்டாங்க. எல்லாருமே சுபிக்ஷாவோட கம்பியை எடுத்து எடுத்து முதல்ல காலி பண்ணி விட்டாங்கல்ல. அதுக்கு கனித்திரு சொல்றாங்க, என்னன்னா டாஸ்க்ல ஆண் பெண்லாம் பார்க்கக்கூடாது. ஆமா சுபிக்ஷா அதை நீங்களாம் சேர்ந்து எடுத்தீங்கல்ல, ஆனால் சபரிக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு சண்டை வரும்போது விஜய் பார்வதிக்கு கேட்டிருக்கணும், விஜய் பார்வதிக்கு ரொம்ப அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஏன் சொல்றீங்க? அதாவது அப்படி நீங்க சொல்றீங்கன்னா, விஜய் பார்வதிக்கு அடிபட்டது தப்புன்னு சொல்றீங்கன்னா, சுபிக்ஷா அதை நீங்க வேகமா எடுத்திருக்க கூடாதுல்ல, எதுக்காக வேகமா எடுத்து அந்த பொண்ணை அவுட் ஆக்கிட்டீங்க? அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் இருந்திருந்தா என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் முதல்ல கம்பேர் பண்ணலாமா? அதாவது சுபிக்ஷாக்கு நீங்க காயம் ஏற்படுத்தி இருந்தா இதை கேட்டிருக்கலாம். அதாவது நீங்க எடுக்கிறன்ற பேர்ல சுபிக்ஷாவை காயப்படுத்திட்டீங்க, சுபிக்ஷா உங்களுக்கு பொண்ணா தெரியலையான்னு கேட்டா கூட ஒரு லாஜிக் இருக்கு. சுபிக்ஷாவை எதுக்காக சீக்கிரமா அவுட் ஆக்குனீங்க, கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாம்லன்னு கனித்திரு கேட்குறாங்க. ஏன் கனித்திரு, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லை எதுவுமே இல்லையா? கனித்திருவை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதிக்கு அடிப்பட்டதை நினச்சி இன்னமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள லைட்டாவது வருத்தப்பட்டாங்களா? சரி விஜய் பார்வதிக்கு கண்ணு வீங்கிச்சுல, ஏதாவது ஒரு இடத்துல ஐயோ கண்ணு வீங்கிருச்சு, ஒரு பொண்ணுக்கு கேம்ல போய் வீங்கிருச்சுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்களா? அதை ஒவ்வொரு வாட்டியும் நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க ஒன்னே எடுத்து பாருங்க. சபரிக்கும் விஜய் பார்வதிக்கும் நடந்தது வேற. அதுல சபரி ரொம்ப ரூடா நடந்துகிட்டாரு. காயத்தை ஏற்படுத்தினது கூட ஆக்சிடென்டலா நடந்துருச்சு. ஆனா தள்ளி விட்டதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணாரு. அதுக்கு சிலர் நியாயம் கேட்குறாங்க. பிரஜின் வந்து அதை திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்றாரு, சாண்ட்ரா அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதெல்லாம் கனிக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால கனி அந்த இன்சிடென்ட்டையும் இப்ப சுபிக்ஷாவை இவங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அதாவது அந்த கம்பி எடுத்து சுபிக்ஷாவை சீக்கிரமா கீழே இறங்க வச்சிட்டாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க. இது ரெண்டுத்தை எப்படி முதல்ல கம்பேர் பண்ண முடியும்னே எனக்கு தெரியல. இந்த இடத்துல அப்ப டாஸ்க்னா இப்படிதான் நடக்கும், டாஸ்க்னா இப்படிதான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அடிப்படுறதெல்லாம் கம்ப்ளைண்டாவே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு கனி மெச்சூரா இருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி கனிக்கு கண்ணில் அடிப்பட்டோன்னே கேமையே பாஸ் பண்ற நிலைமைக்கு வந்துட்டு கனி ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. பார்வதி விஷயத்துல ஏன் அது நடக்கல? அதுதான் கேள்வி. ரொம்ப சிம்பிளான கேள்வி. அதாவது கனியோட கண்ணில் அடிப்படும் போது கேமே ஏறக்குறைய பாஸ் ஆயிடுச்சு. என்ன கனி ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ கனிக்கு வரும்போது, அதாவது கனிக்கெலாம் இது வந்தால் தான் தெரியும். கனி எப்படி, அதாவது எல்லாரையும் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே மேனிப்புலேட் பண்ணுற இடத்துல சபரி இருக்காரு, ரம்யா ஜோ இருக்காங்க. எப்படி அப்படியே திருப்பி விடுறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் வந்து சுபிக்ஷாவை காயப்படுத்தலாம், ஆனால் பார்வதியை காயப்படுத்தினா தப்பான்ட்டு. பார்வதியை சபரி காயப்படுத்தினான், ஆனால் சுபிக்ஷாவை காயப்படுத்தலை. கேம்ல இருந்து அவுட் ஆக்குறாங்க. அதாவது அதெல்லாம் எடுத்து கேம்ல இருந்து அவுட் ஆக்குறாங்க. அந்த பொண்ணு கேம்ல இருந்து அவுட் ஆனதுக்கே தேம்பி அழுவுது. ஏமா கேம்ல இருந்து அவுட் ஆகுறது என்னமா, எல்லாரும் தான் அவுட் ஆக போறாங்க. அடுத்து சபரி அவுட் ஆனாரு, அடுத்து வினோத் அவுட் ஆனாரு. அவங்க எல்லாமா அழுதுட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் பிளான் பண்ணி தான் சுபிக்ஷாவை முதல்ல தூக்கியிருக்காங்க. எல்லாருமே வந்து சுபிக்ஷாவை முதல்ல காலி பண்ணலான்னு எடுத்தாங்க. இன்னொன்று குரூப் உருவாயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாயிருக்கு. அதை விஜய் சேதுபதி கேட்பார். ஏன்னா இன்னொன்று எந்த குரூப்புமே வந்து உருவாகக்கூடாது, அதுதான் கேமோட கான்செப்ட். ஸோ இன்னொன்று குரூப் உருவானதை பற்றி விஜய் சேதுபதி கேட்பார். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறதையும் சொல்லுங்கள்.